சிவபிரியன் நிறைவு செய்யலாம். இது இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் 3வது முறையாக மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கு. தலைநகரான டெல்லியில பாஜக ஆட்சியில் இல்லை, அதுவும் இத்தனை ஆண்டுகளாக முயற்சி செய்தும் அங்க ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கறது அவங்க ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா. ஏன்னா 27 வருடங்களுக்கு பிறகு அவங்க ஆட்சிக்கு வரும்போது, ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய பவர்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக லேண்ட் பவர்ஸ் கிடையாது, போலீஸ் பவர்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து பெரிய இது கிடையாது. ஆனால் அந்த ஒரு இது கூட நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கம் வந்து பிஜேபிக்கு ரொம்ப நாளாக இருந்தது உண்மை. ஏன்னா நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல், ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் தான் வரும். ஆனால் அங்கே ஆட்சி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தான். அந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவை சரி கட்டுறதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை வந்து பிரதமரே வந்து இந்த முறை வந்து முன்ன இருந்து இதை நடத்தியிருக்கிறார். பிஜேபி வெற்றி பெறுவதற்கு இன்னொன்று அரவிந்த் சொன்ன விஷயத்தில் வந்து என்னென்னா, லைக் ஆக்சுவலாக காங்கிரஸோடைய ஓட் பேங்க் டிக்ளைன் ஆக ஆக தான் ஆம் ஆத்மியோட ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ், அதாவது இஸ்லாமியர்களே வந்து ஆம் ஆத்மியிலேருந்து காங்கிரஸ்க்கு வந்தாங்கன்னா அது பெரிய செட்பேக் ஆம் ஆத்மிக்காக தான் முடியும். ஏன்னா காங்கிரஸ் வந்து பிஜேபியோட ஓட் பேங்க்கில் இன்க்ளூட் பண்ணல, இல்லை ஆம் ஆத்மி வந்து பிஜேபியோட ஓட் பேங்க்கில் இன்க்ளூட் பண்ணல. ஆம் ஆத்மி வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணது வந்து காங்கிரஸோட ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் திருப்பி அந்த காங்கிரஸ் கட்சிக்கு போகும்போது அது ஆம் ஆத்மிக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். மேலும் சில நிறுவனங்களினுடைய போல், எக்ஸிட் போல் முடிவுகளும் வந்திருக்கு. அந்த போலையும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். டைம்ஸ் நவ் நம்ம மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறோம். டைம்ஸ் நவ் ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் 32 முதல் 37 இடங்கள், பிஜேபிக்கு 37 to 43, காங்கிரசுக்கு 2 இடங்கள் வரை கிடைக்கும். ரிப்பப்ளிக் ஆம் ஆத்மிக்கு 32 முதல் 37 இடங்கள், பிஜேபி 35 to 40, காங்கிரஸ் 1 இடம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. பிமார்க் 21 முதல் 31, பாஜகவுக்கு 39 முதல் 49, காங்கிரசுக்கு 1 இடம். என்டிடிவி 32 முதல் 37 ஆம் ஆத்மிக்கு, பிஜேபிக்கு 35 முதல் 40 இடங்கள், காங்கிரசுக்கு 2 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு 32 முதல் 37 இடங்கள், பாஜகவுக்கு 35 முதல் 40 இடங்கள், காங்கிரசுக்கு 1 இடம் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. ஜேவிசியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு 22 முதல் 31 இடங்கள், பிஜேபிக்கு 39 முதல் 45 இடங்கள், காங்கிரசுக்கு 2 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறார்கள். அரவிந்த், உங்களோட கருத்தோட நிறைவு செய்யலாம். அரவிந்த், இந்த முறை ஆம் ஆத்மிக்கு இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், கெஜ்ரிவால் சிறை சென்று வந்திருக்கிறார், அவர் மீது ஒரு ஆட்சி மீதான ஒரு 10 ஆண்டு கால ஆட்சி மீதான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு? டெல்லியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை மட்டுமே முகமா வைத்துதான் ஆம் ஆத்மி தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தல்களையும் வெற்றி பெற்றார்கள். தற்போது கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கெஜ்ரிவால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருப்பாரா என்ற கேள்வி எழுகிறது. எனவே இது அனைத்தும் தான் ஆம் ஆத்மி கட்சியோட கோர் ஓட்டர்ஸை தாண்டி இந்த புளோட்டிங் ஓட்டர்ஸை வந்து சந்தேகம் அடைய வைக்கிறது. அதே போல எப்ப பாருங்க இது மாநில அரசுக்கும் அதே போல எல்ஜிக்கும் தொடர்ந்து பிரச்சனையா இருக்கு. எனவே இது வந்து ஏன் பாஜகவுக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? ஏன்னா சென்ட்ரல் அவங்க தான் இருக்காங்க, ஸ்டேட் அவங்களே வந்தாங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும், வாழ்வாதாரம் மாறும் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. இட்ஸ் அ டைம் ஃபார், ஏன்னா தொடர்ந்து ஒரு 13 ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு இருந்து இருக்காங்க, வேற ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே என்ற ஒரு மனநிலையிலும் மக்கள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. இது வந்து ஒரு பார்ட்டி எந்த கட்சியா இருந்தாலும் 40 தான். ஆனா ஆம் ஆத்மி கட்சி நீங்க எடுத்துக்கொண்டால், ஆம் ஆத்மி கட்சி 40 சீட்டே ஜெயிச்சாலும் ஆம் ஆத்மி கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாது. ஆனால் பாஜக 40 இடங்கள் வெற்றி பெற்றால் பாஜகவோட ஆட்சி வந்து 5 வருடங்களும் நிறைவு செய்ய முடியும். எனவே ஆம் ஆத்மி கட்சி ஒரு நிலையான ஆட்சியை தர வேண்டும் என்றால் ஆம் ஆத்மி கட்சி 45 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் மட்டும்தான் 5 ஆண்டுகள் ஆட்சியை தக்க வைக்க முடியும். ஏன்னா எம்எல்ஏஸ் போயிருவாங்க, ஏஜென்சிஸ் இருக்கு, கெஜ்ரிவாலுக்கு எதிராக கேஸ் இருக்கு, சிசோடியாக்கு எதிராக கேஸ் இருக்கு. எனவே ஒரு நிலையான ஆட்சி என்பது மக்களை பொறுத்தவரையில் தற்போது இருக்கும் அனைத்து பிரச்சனைகளை மனதில் கொண்டு மக்கள் பாஜகவுக்கு இம்முறை வாய்ப்பளிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பர்டனோட ஆம் ஆத்மி கட்சி, ஒரு பேக்கேஜோட ஆம் ஆத்மி கட்சி இந்த எலெக்ஷனுக்கு போறதுக்கான காரணம் 45 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியுங்கிற ஒரு பர்டனோடையும் ஆம் ஆத்மி கட்சி இந்த எலெக்ஷனுக்கு போனாங்க. அதே போல நம்ம சிவபிரியன் சார் சொன்ன மாதிரி ஒரு அஃபென்சிவான ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கேம்பெயின் வந்து இந்த டைம் பாஜக தான் முன்னெடுத்தார்கள், ஆம் ஆத்மி முன்னெடுக்கவில்லை. எனவே அட்வான்டேஜ் டு பாஜக, பட் ஒரு கம்ப்ளீட்டான ஒன் சைடடான எலெக்ஷன் ரிசல்ட்டா இருப்பதற்கான வாய்ப்பில்லை. நான் சொன்ன அதே தான் கியூ. என்னன்னா மூட் பாயிண்ட், எவ்வளவுக்கு எவ்வளவு காங்கிரஸோட ஓட் ஷேர், காங்கிரஸ் ஒரு சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, ஒரு சீட் ஜெயிப்பாங்களா என்பதே கஷ்டம். ஆனால் காங்கிரஸ்
எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான வாக்கு சதவீதம் பெறுகிறார்களோ அது ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் என்பதா கருத்தாக இருக்கிறது. நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2 நாட்கள் இருக்கு. சனிக்கிழமை பிப்ரவரி 8ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மற்றும் தமிழ்நாட்டின் ஒரு தொகுதியான ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகளுக்கான சிறப்பு நேரலையை ஏற்பாடு செய்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் உடனுக்குடனாகவும் நாம் அந்த முடிவுகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த அமர்வில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த சிவப்பிரியன், அரவிந்த் குணசேகர் இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.